உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. சோ அந்த பிரச்சாரத்துல பர்டிகுலரா ஒரு ரெண்டு முக்கியமான விடயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல தலைவன் தலைவி இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுடைய நிதிச்சுமை சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். உள்ளபடியே இது விவாதம் செய்ய வேண்டிய ஒரு விடயம், ஆனா விவாதம் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைவர்ஷன் டிபேட் நடத்துவாங்க. ஒப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி வச்சு அது சம்பந்தமா மட்டும்தான் விவாதம் பண்ணுவாங்க. ஆனா இதனை நோக்கி அவங்க விவாதம் பண்ண மாட்டாங்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நாம பண்ணிடுவோம், சரிங்களா? ஏன்னா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, மத்திய அரசாங்கம். சோ மத்திய அரசாங்கம் சம்பந்தமாக கல்வி நிறுவனங்கள் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலும் யாரும் இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். மக்களே, 1000 பேருக்கு 1000 பார்வை இருக்கும். நம்மளுடைய பார்வை என்னவென்றால், மக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தணும். அது எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக வேணா இருந்துட்டு போறாங்க. மக்கள் சார்ந்த நல்ல விடயங்கள் இருக்குது, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம கண்டிப்பான முறையில் முக்கியத்துவம் கொடுத்தா ஆக வேண்டும். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல பேசின அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல சில விடயங்கள் ரொம்ப முக்கியமான விடயங்கள். அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீகோடிங் பண்ணிடுவோம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஸ்பீச்ல உங்களுக்கு பிடித்த ஸ்பீச் என்ன? அதாவது பர்டிகுலரா எனக்கு இந்த பாயிண்ட் நச்சுன்னு இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவதாக இருந்தா எந்த பாயிண்ட சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க, சரிங்களா? சரி, சோ ஓவராலா தமிழக வெற்றி பார்க்க போறோம், ரெண்டா பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் செக்மெண்ட் என்னவென்றால், விஜய்க்கும் அதே மாதிரி அவருடைய தொண்டர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துவதற்காக விஜய் அவர்கள் எக்கச்சக்க விஷயத்தை பேசியிருக்காரு. இது வந்து விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, முதல் பாதி செக்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கும் அதே மாதிரி தலைவருக்கும் இடையே வந்து ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு வகையான பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுவாங்க. சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா, இது வந்து ஒரு பஞ்சு டயலாக். நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல ஒரு முக்கியமான தலைவர் சொன்னாரு. அது யாரு சொன்னான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சோ சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அந்த தொண்டர்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது. சும்மா மேடையில வந்தோடனே மைக்க பிடிச்சு நம்ம ஆடி இஷ்டத்துக்கு அப்படியே பேசியிருந்தோம் வச்சுங்களேன், அந்த அட்டென்ஷன் இருக்காது, தொண்டர்களுக்கும் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. சோ அதற்காக தான் இது போன்று பஞ்சு டயலாக் எல்லாம் வந்து தொடர்ச்சியா பேசுறாங்க. ஏன் நம்ம முதலமைச்சர் அவர்களும் கூட சமீப காலமா பல்வேறு வகையான மேடைகள்ல பஞ்சு டயலாக் பேசுறதெல்லாம் பார்க்க முடிகின்றது. அப்ப என்னன்னா ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது. சோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் பேசின அந்த ஓவரால் ஸ்பீச்ல முதல் பாதி செக்மெண்ட் அவர் என்ன பேசியிருக்காரு, தொண்டர்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துவதற்காக ஒரு டச் இருக்கிற மாதிரி அவர் காயின் பண்ணி தான் அடிச்சிருக்கிறாரு. அதான் அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சோ ரெண்டாவது செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டாவது செக்மெண்ட்ல விஜய் பேசின ஒவ்வொரு விடயங்களுமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல விவாத பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு விடயம். குறிப்பா சாதாரண சாமானிய மனிதர்களுடைய பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற மக்களுடைய பிரச்சனை. நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, ஒரு குடும்பத்துல தலைவன் தலைவி, அந்த தலைவன் தலைவியுடைய தலையில் விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாதாரம் சார்ந்த விடயம் சொன்னேன் தெரியுமா, அந்த விடயங்கள். அது போன்று நிறைய விடயங்கள் பேசியிருக்காரு. நம்ம ஒன்னா பாத்துருவோம். சோ செகண்ட் செக்மெண்ட்ல அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத வரிசையா பாத்துருவோம். அதுல முதல் விடயம் என்னவென்றால் கரண்ட் பில்லு. வேற ஒண்ணு கிடையாது, கரண்ட் பில்லு. மக்களே, 2021 நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. எத்தனை யூனிட் யூஸ் பண்ணாலும் நாம தான் கட்ட போறோம். அது 1 மாசத்துல எடுத்தா என்ன, 2 மாசத்துல எடுத்தா என்ன, 3 மாசத்துல எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்கள் யோசிப்பாங்க. ஆனா இங்கதான் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து இருக்குது. திமுக அரசாங்கம் அதனாலதான் மாதம் ஒரு முறை கணக்கு எடுப்போன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏன் அவங்க அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மின்சாரத்துறை இருக்கு இல்லையா, மின்சாரத்துறை எந்த வகையில இந்த கட்டணங்கள் வந்து எடுக்கிறாங்கன்றதை நம்ம வரிசையா சொல்லிடுவோம். அதாவது முதல் 100 யூனிட் இருக்கு இல்லையா, முதல் 100 யூனிட் வந்து ஃப்ரீ. டோட்டலா ஒரு வீட்டுல 100 யூனிட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து கரண்ட் பில் கிடையாது, ஃப்ரீ. அதே மாதிரி 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் அவன் யூஸ் பண்ணான் அப்படின்னா 2 ரூபா 35 பைசா
அதே மாதிரி 201 இருந்து 400 யூனிட் யூஸ் பண்ணா அப்படின்னா 4.4 ரூபா 70 பைசா. 401 யூனிட்ல இருந்து 500 யூனிட் யூஸ் பண்ணா அப்படின்னா 6 ரூபா 30 பைசா. 501 யூனிட்ல இருந்து 600 யூனிட் யூஸ் பண்ணா அப்படின்னா 8 ரூபா 40 பைசா. 601 யூனிட்ல இருந்து 800 யூனிட் யூஸ் பண்ணா அப்படின்னா 9 ரூபா 45 பைசா. 800ல இருந்து 1000 யூனிட் யூஸ் பண்ணா அப்படின்னா 10 ரூபா 50 பைசா. சோ 1000 யூனிட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 11 ரூபா 55 பைசா. சோ இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் நம்ம மின்சார கட்டணத்தை வந்து நம்ம மின்சாரத்துறை வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுல எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுது? அதாவது 2 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க இப்ப கரண்டா. ஆனா 1 மாசத்துக்கு ஒரு முறை எடுத்தா நமக்கு எப்படி வந்து செலவு மிச்சம், 2 மாசம் ஒரு முறை எடுத்தா எப்படி விஜய் சொன்ன மாதிரி திமுக விஞ்ஞான ஊழல் பண்ணுது அப்படின்றத வேரியன்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதான் மக்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு வீடு, அந்த வீட்டுல வந்து சாதாரண சாமானிய மனிதர்கள் சின்ன சின்ன பொருள் வழக்கம் போல வச்சிருக்காங்க. ஃபேன், மிக்சி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அஸ் யூஷுவல் அவங்க வச்சு வாழ்றாங்க. சோ அவங்க மாதம் ஒரு முறை கணக்கு எடுக்கின்ற பொழுது அவங்க வந்து நார்மலா அவங்க யூஸ் பண்ற கன்சப்ஷன் மேக்ஸிமம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 200 யூனிட் இருக்கும். அவ்வளவுதான், அதற்குள்ளதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப 200 யூனிட்னா என்ன, எவ்வளவு அமௌண்ட் வருது? 200 யூனிட் அப்படின்னா 235 ரூபா வரும். அதாவது முதல் 100 யூனிட் ஃப்ரீ, மீத இருக்க 100 யூனிட் இருக்கு இல்லையா, மீத இருக்க 100 யூனிட் என்று வருகின்ற பொழுது அந்த ஃப்ரீ யூனிட்ஸ் தாண்டிடுறாங்க. அப்ப 101 to 200 யூனிட்டுக்கு எவ்வளவு? ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 35 பைசா. அப்ப நீங்க கால்குலேஷன் போட்டி பாருங்க. அதாவது 235 ரூபா வரும். ஒரு சாதாரண சாமானிய மனிதன் மாதம் ஒரு முறை கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவனுக்கு கரண்ட் பில் 235 ரூபா மட்டும்தான் வரும். அப்ப இந்த இடத்துல திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு ஒரு நவீன சுரண்டலை பண்றாங்க, ஒரு ஊழலை பண்றாங்க. அது எப்படின்னா, அதாவது 1 மாசத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டாங்க அப்படின்னா 235 ரூபாயில முடிஞ்சு போயிடும். அப்ப 2 மாசம் வந்து எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு சாதாரண சாமானியன் 200 யூனிட்டையும் தாண்டி அவன் 400 யூனிட்டாவது யூஸ் பண்றான். முதல் மாசம் வந்து 200 யூனிட், 2ஆம் மாசம் 200 யூனிட், மொத்தம் 400 யூனிட் யூஸ் பண்றான். 1 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவனுக்கு வெறும் 235 தான். 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுக்கின்ற பொழுது அவன் வந்து முதல் 100 யூனிட் ஃப்ரீ யூனிட், அடுத்த 100 யூனிட் வந்து அந்த 2 ரூபா 35 பைசா யூனிட், அதுக்கு பின்பாக 201ல இருந்து 400 யூனிட் யூஸ் பண்ணா அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 4.70 பைசா. சரிங்களா? 4 ரூபா 70 பைசா. அப்ப நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்தமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கின்ற பொழுது 840 ரூபா வந்து கரண்ட் பில் கட்டணும். இதுதான் ஒரு நவீன ஊழல் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார். மக்களே, நான் அதைத்தான் சொன்னேன் ஆரம்பத்துல. விஜய் வந்து பஞ்சலாக பேசுறாரு, அதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் லாபத்துக்காக அவர் பேசுறாரு, அது வேற. அது கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவதற்காக பேசுறாரு. பட் இந்த விஷயம் மக்களுக்கான பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை இல்லையா? இந்த மாசம் எங்க வீட்டுல 700 ரூபாய் கரண்ட் பில்லு நான் கட்டுறேன் இந்த மாசம். அப்ப நான் இதுவே வந்து 1 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா என்னுடைய அமௌண்ட், மாத அமௌண்ட் வந்து வெறும் 300 ரூபாய்ல முடிஞ்சிருக்கும். அப்ப 400 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கட்டுறேன். அப்ப என்னுடைய நிலைமை என்ன? புரியுதுங்களா? அப்ப இதைத்தான் என்ன பண்ணாரு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் உள்ளபடியே விவாதம் செய்கின்றார். அவர் லேசா மேலோட்டம் சொல்லிட்டு போனாரு, நாம பெரிய லெவல்ல டீகோடிங் பண்ணணும். அதை விட்டு அரசியல் லாபத்துக்காக டைவர்ஷன் டிபேட் நடத்தினாங்கன்னா அது அவங்க நடத்தட்டும், அதுல அவங்களுக்கு அரசியல் லாபம் இருக்கும். பட் நாம மக்கள் பிரச்சனை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன பாயிண்ட் வந்து மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நான் அவருடைய ஸ்பீச் லைவ்ல பார்த்து இருக்கும் போதே என்ன பண்ணேன்னா சில விஷயம் நோட் பண்ணி வச்சேன். இதுதான் நம்ம பேசணும், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சேன். அதுல இப்ப நம்ம சொல்ல போற விஷயத்த நான் சில பல தரவுகள் தேடி பார்க்கின்ற பொழுது பயங்கர ஆச்சரியமா இருக்குது. நமக்கு தெரியாத விடயங்கள் நிறைய இருக்குது. மக்களே, ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற சாதாரண சாமானிய மனிதன் அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவன் வந்து 10வது முடிக்கிறான், அடுத்து 12ஆம் வகுப்பு முடிக்கிறான். 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே அவருடைய டார்கெட், அடுத்த டாஸ்க் என்னவாக இருக்கும்? கல்லூரி. கரெக்டுங்களா? கல்லூரி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் கல்லூரிகள் இல்லாட்டி அரசு கல்லூரிகள், இது மட்டும் தான் அவனுடைய பார்வையாக இருக்கும். ஆனா அவன் ஒருபோதும் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களை அவன் டார்கெட் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு எஜுகேட் ஆகல. தமிழ்நாட்டுல யாருமே மத்திய அரசாங்கம் சார்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்ற விஷயத்த இது வரைக்கும் யாரும் எஜுகேட் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஆனா விஜய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய, இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் சார்ந்த புரிதலை நான் ஏற்படுத்துவேன்றாரு. ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். நம்ம இந்திய நாடு முழுமைக்கும் மொத்தமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு தெரியுமா? 56 யூனிவர்சிட்டி இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல மட்டும் 2 இருக்குது. ஓகேவா? மொத்தமா 56 யூனிவர்சிட்டி இருக்குது. இது போக INI இருக்கு இல்லையா, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், INI இருக்கு இல்லையா, INI மொத்தமாக 170 வந்து இருக்குது. 170
தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து டேட்டா எடுக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மொத்தமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 56 இருக்குது. ஐஎன்ஐ வந்து மொத்தமா 170 இருக்குது. அந்த ஐஎன்ஐ வந்து என்னென்ன இருக்குன்றத சொல்றேன் பாருங்க. ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மொத்தமா 23 இருக்குது இந்திய நாடு முழுமைக்கும். அடுத்து என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மொத்தமா 31 வந்து இருக்குது. அடுத்து ஐஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதனால நம்ம போய் படிப்போமா கூட கொஞ்சம் கூட நம்ம திங்க் பண்ணி பார்த்துருக்கே மாட்டோம். அந்த புரிதல் நமக்கு கிடையாது. அது மொத்தமா 25 இருக்குது. ஐஐஎம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், 21 இருக்குது மொத்தமா. அடுத்து எய்ம்ஸ், ஏஐஐஎம்எஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், மொத்தமா 7 இருக்குது. அடுத்து என்ஐபிஇஆர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், மொத்தமா 7 இருக்குது. அடுத்து எஸ்பிஏ, ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர். நம்ம ஆர்கிடெக்சர்லாம் டார்கெட் பண்ணி நம்ம யாராச்சும் படிச்சிருப்போமா, யோசிச்சிருப்போமா நம்ம? ஆனா அந்த மாதிரி ஒரு அது மொத்தமா 3 இருக்குது. அடுத்து என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், மொத்தமா 5 இருக்குது. சோ இத்தனை ஐஎன்ஐ வந்து இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம், படித்து முடித்ததற்கு பின்பாக அடுத்து நம்மளுடைய டாஸ்க் என்னவாக இருக்கும், ஒரு தனியார் கல்லூரியாக மட்டும்தான் இருக்கும். மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தனை நிறுவனங்கள் இருக்குது, இதுல நாம ஏன் படிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஒருபோதும் சிந்தித்தது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், நான் மத்திய அரசாங்கம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் சம்பந்தமாக நான் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன், புரிதலை ஏற்படுத்துவேன்றாரு. அவரை விமர்சனம் பண்ணலாங்க. அது வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். பட் இருந்தால் நம்மளுடைய பார்வை, நம்ம விஜயை தூக்கி வச்சு பேசல. நம்மளுடைய பார்வை என்னவென்றால், நமக்கு கிடைக்கிற டேட்டாக்கள் இருக்கு இல்லையா, அது மக்கள் மத்தியில விவாத பொருளா வந்து மாறணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா, அதாவது ஓவராலா இந்தியா முழுமைக்கு மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதுல தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா வெறும் 6% தான். வெறும் 6%. 6% மட்டும்தான் தமிழ்நாடு மக்களுடைய பங்களிப்பு. இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில வெறும் 6% மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்பாக இருக்கின்றது. ஏன்னா நமக்கு தெரியல, மத்திய அரசாங்கத்துடைய இத்தனை நிறுவனங்கள் இருக்கின்றது தெரியல, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியல, நம்ம யாரை ரீச் பண்ணணும்னு தெரியல, யாரை அணுகணும்னு தெரியல, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப இதை விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல வந்து ஐஐடி இருக்கு இல்லையா, மெட்ராஸ்ல ஐஐடி இருக்குது. ஐஐடில நம்ம மக்கள், அதாவது தமிழ் மக்களுடைய பங்களிப்பு பார்த்தோம்னா வெறும் 6 to 18% தான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஐஐடி, இந்த ஐஐடிக்குள்ள நம்ம தமிழர்களுடைய பங்களிப்பு வெறும் 6-18% மட்டும்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயமா வந்து இருக்குது. உள்ளபடியே விஜய் நீ பேசுகின்ற பொழுது நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் பேசுன்ற மாதிரி அது சார்ந்த டேட்டாக்கள் எடுக்கிறேன். எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருது. உள்ளபடி இந்த விஷயம் நம்ம மக்கள் மத்தியில விவாதம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தான். சரிங்களா? சோ இது ஒண்ணு, விஜய் அவர்கள் இதையும் பேசியிருக்காரு. மூணாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எஸ்ஓபி பத்தி வந்து பேசுறாரு. எஸ்ஓபி ஒண்ணும் கிடையாது. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி பயங்கரமா வைரல் ஆச்சு. மக்கள் அதிகார கழகம்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கிறாங்க. இந்த மக்கள் அதிகார கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பண்பாட்டு பெருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்றாங்க. பண்பாட்டு பெருவிழா மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வறிக்கை 1917 வந்து 16 நினைக்கிறேன், 1916 வருஷம் என்ன பண்றாருன்னா சப்மிட் பண்றாரு. இந்தியாவில் சாதிகள் அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்றாரு. சோ இந்த சாதி இருப்புகளுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அகமண முறை அப்படின்றத சொல்றாரு. அகமண முறை என்றால் ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயே வந்து இவங்க திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. இது ஒரு கலாச்சாரமாவே இவங்க பின்பற்றுறாங்க. சோ இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு என்றைக்கு உடைபடுகின்றதோ, அதாவது அகமண முறை என்று உடைபடுகின்றதோ அன்றுதான் சாதிகளை ஒழிக்க முடியும் அப்படின்றத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வடிவத்திலும் சொல்றாரு. அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த பண்பாட்டு முன்னெடுப்பு இருக்கு இல்லையா, அதாவது சாதிகளை ஒழிப்பதற்கு இந்த அகமண முறையை முறியடிக்குன்னு சொன்னார் இல்லையா, சோ அந்த விடயத்தை மையப்படுத்தி மக்கள் அதிகார கழக தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா, காதலிக்க மணமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சி பண்றாங்க. அது தொடர்ச்சியா ஒரு பண்பாட்டு திருவிழாவை வந்து அவங்க நடத்துறாங்க. சோ அந்த திருவிழா தான் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக மதுரையில் நடைபெறவிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் திருமாவளவன் உட்பட வருவதா வந்து இருந்துச்சு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, நிகழ்ச்சிக்கு தோழர்கள்லாம் வந்துடுறாங்க. அன்னைக்கு காலையில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிகழ்ச்சி கிடையாது, நிகழ்ச்சி நாங்க ரத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி ரத்து பண்ணிடுறாங்க. சாரி, அதுக்கு முந்தின நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா ரத்து பண்ணிடுறாங்க, ஈவினிங் ரத்து பண்றாங்க. அதற்கு என்ன காரணம் கேட்டா, முதலமைச்சர் போகாம இருக்குது, அதனால நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் ரத்து செய்கின்றார்கள்.
அவ்வளோ பொருட்செலவுகள். மற்ற கட்சிகளுக்கு இந்த பொருட்செலவுலாம் சாதாரண விஷயம். ஆனா இது போன்ற இயக்கவாதிகளுக்கு பொருட்செலவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப திடீர்னு அனுமதி கொடுத்ததற்கு பின்பாக இவங்க வேலையெல்லாம் பார்த்ததற்கு பின்பாக அடுத்து இவங்க இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னவென்றால் எஸ்ஓபி. விஜய் சொன்னா தெரியுமா, இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிடையாது, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னா தெரியுமா, அந்த எஸ்ஓபி ஒண்ணும் கிடையாது. அதாவது கரூர் ஸ்டாம்பீடு பின்பாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க திமுக. ஆனா அதுல அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல பல முரண்பாடுகள். அதாவது என்ன முரண்பாடுகள்னா, நீங்க இன்னைக்கு காலையில போய் நீங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்துல போய் நாங்க இந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ண போறோம்னு அனுமதி வாங்குறேன்னு வச்சுங்க, அவங்களும் அனுமதி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சியா வந்திருக்கிறீங்க, ஒரு இயக்க அரசியலா வந்திருக்கிறீங்க. ஆனா திடீர்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஏதாச்சும் எப்பா இன்னைக்கு நாங்க அதே இடத்துல நாங்க ப்ரோக்ராம் பண்றோம், எனக்கு அனுமதி கொடுங்க கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு வழங்கப்படும் என்றால், முதல்ல போன உங்களுக்கு வழங்கப்படாது, ரெண்டாவது அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் வழங்கப்படும். இது ஒரு வழிகாட்டுதலாவே எஸ்ஓபியில இருக்குது. இந்த எஸ்ஓபியை தான் என்ன பண்ணாருன்னா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, எதிர்த்தாரு. அப்ப அந்த எஸ்ஓபி மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அப்ப அந்த எஸ்ஓபியை மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசின இன்னைக்கு பேசின இந்த கடவுள்ல விஜய் அவர்கள் மீண்டும் ரிமைண்ட் செய்திருக்கின்றார். சோ இந்த மாதிரி நம்மளுடைய பார்வை எப்பொழுதுமே சும்மா நம்ம ராவா பேசணும், அவனை பேசணும், கெட்ட வார்த்தை போட்டு பேசணும், ஒண்ணுக்குமே உதவாத உப்புக்கு சப்பு இல்லாத விஷயத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம கலாச்சுக்கிட்டே இருக்கின்ற அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. டோட்டலா ஓவராலா ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அதுல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அதை டீகோடிங் பண்ணுவது மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு எஜுகேட் ஆவாங்க அப்படின்றத மையப்படுத்தி தான் நம்முடைய பேச்சுகள் இருக்க வேண்டும். நம்முடைய உரிமைக்களம் அப்படிதான் இருக்கும். அதற்காக தான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் பேசுகின்ற பொழுது என்னுடைய காணொலியினுடைய எண்டுல கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கும் கூட உங்களுக்கு நிறைய தரவுகள் புரிந்திருக்கும் என்று கருதுகின்றேன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.